ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஹண்டர் லேர்னிங். நிறைய பேர் இன்னுமே படிக்க ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா டேட்ஸ் நமக்கு இப்பதானே கொடுத்துருக்காங்க, இந்த டேட்ஸ்ல தானே இருக்க போது, நம்ம படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா இருக்கீங்க. ஆமாவா? சோ அது எல்லாமே இருக்கட்டும் தான், பிரச்சனை கிடையாது. அசால்ட்டா இருக்கிறதுங்கிறது எப்போ இருக்கணும்னா, நம்ம எல்லாத்தையும் படிச்சு முடிச்சுட்டு ஜாலியா ஓகே எக்ஸாம் இருக்கு நம்ம அப்ப எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசால்ட்டா இருக்கிறதுங்கிறது வேற. ஆனா புக்கே ஓபன் பண்ணாம நம்ம பாத்துக்கலாம்னு சொல்லிட்டே இருந்தீங்க அப்படின்னா எப்ப பாக்குறது? எஸ். ஸோ கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க. இன்னுமே நமக்கு ரொம்ப 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 கம்மியாக தான் டேஸ் இருக்கு. ஏன்னா டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எப்போ உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஏன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்கூல் வைஸ் நமக்கு டேட்ஸும் சேஞ்ச் ஆகுது இல்லையா? ஸோ மேக்ஸிமம் செப்டம்பர் 17, 18 எல்லாத்துக்குமே எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுது. ஓகேவா? ஸோ உங்க ஸ்கூல்ல எப்போ உங்களுக்கு எக்ஸாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. ஓகே. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணல அப்படிங்கிறவங்க எல்லாருமே டக்குனு குயிக்கா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா நமக்கு டேஸ் ரொம்ப கம்மியா இருக்குல்லப்பா. சோ அப்ப கடைசியில எக்ஸாமுக்கு முன்னூத்தி நாள் உட்காந்து பாப்போம், ஐயோ இன்னும் இவ்வளவு படிக்கிறதுக்கு இருக்கா, இதை நான் எப்ப படிச்சு முடிக்கிறது, எப்படா சென்டம் வாங்குறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் நமக்கு வரும் இல்லையா? கரெக்டா? ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு டார்கெட் இருக்கும். கண்டிப்பா நம்ம இந்த எக்ஸாம்ல சென்டம் வாங்குறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் மிட்டம்ல நிறைய பேர் கம்மியா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருப்பீங்க. ஆனா கம்மியா ஸ்கோர் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, நம்ம குவார்டர்லியில ஒரு கம்பேக் கொடுக்கணும். ஆமாவா? ஸோ குவார்டர்லியில நீங்க எந்த அளவுக்கு ப்ரிப்பரேஷன் பண்றீங்களோ அதோட ரிசல்ட் தான் நம்மளோட எக்ஸாம் மார்க்லயே கிடைக்கும் இல்லையா? நம்ம எந்த ப்ரிப்பரேஷனும் பண்ணாம, எந்த ப்ரொசீஜரும் ஃபாலோ பண்ணாம, எதுவுமே பண்ணாம ஸோ எனக்கு சென்டம் வரணும் அப்படின்னா ஹவு இட் இஸ் பாசிபிள்? நீங்களே யோசிச்சு பாருங்க. சோ ஒரு விஷயத்த பண்றதுக்கு முன்னாடி நம்ம 1000 தடவை யோசிக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி கண்டிப்பா நம்ம 1000 டைம்ஸ் படிச்சிருக்கணும். கரெக்டா? அப்படி நீங்க படிச்சிருக்கும் போது அந்த எக்ஸாமோட ரிசல்ட் சூப்பரா கண்டிப்பா வரும். சோ இது எல்லாமே ஓகே. நம்ம ஒரு கட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா படிக்கணுங்கிற ஆசையும் வந்துடும். ஆனா எப்படி படிக்கிறது, எப்படி என்ன பண்றதுங்கிறது எதுவுமே நமக்கு ஒரு ஐடியா இல்லாம இருக்கும். கரெக்டா? சோ அந்த மாதிரி எத்தனை பேர் இன்னுமே ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கீங்க? சோ மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே. சோ நீங்க எந்த சப்ஜெக்ட்ல ஸ்ட்ரகிளா இருக்கீங்க அண்ட் எந்த மாதிரி எல்லாம் இன்னும் உங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியல, சோ உங்களுக்கு என்னென்ன விஷயம்லாம் ரொம்பவே டிஃபிகல்ட்டா இருக்கு, சோ அது எல்லாத்தையும் நீங்க ஷேர் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டா நம்ம நெக்ஸ்ட் வீடியோல அதை பத்தி ஃபுல்லா கிளியரா பாத்திரலாம். அண்ட் இந்த வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்க. சோ 10th ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே. நான் உங்க ரியா ஃப்ரம் ஹண்டர் லேர்னிங். ஸோ நம்ம இன்னுமே ப்ராப்பரா படிக்க தெரியலங்கிறத சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இங்க பாருங்க, உங்களுக்கு சென்டம் பிளானும் கொடுத்துருக்கு அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் ஆல்ரெடி கொடுத்தாச்சு. ஸோ இதை நீங்க செக் பண்ணி பாருங்க. இந்த சோஷியல்ல உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஹிஸ்டரியா இருக்கட்டும், ஜியோகிராஃபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ் எல்லாத்துலயுமே இருக்கிற கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கொஸ்டின்ஸா ஃபர்ஸ்ட் ப்ரையாரா நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்கன்னாலே இட்ஸ் வெல் அண்ட் குட் அண்ட் நல்ல மார்க்ஸும் நீங்க ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் சென்டம் பிளான் நீங்க எப்படிலாம் படிக்கணும், எந்தெந்த ப்ரொசீஜர் எப்படியெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும், என்ன ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர், இது எல்லாமே தெரியணும் அப்படின்னு டெஃபினட்டா இந்த வீடியோ நீங்க பாருங்க. சோ எனக்கு எல்லாம் ஓரளவுக்கு படிக்கிறதுக்கு தெரியும், எனக்கு ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு, ஆனா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எனக்கு இன்னும் தெரியல அப்படின்னா நீங்க எல்லாரும் இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? சோ இதுல நீங்க எந்த வீடியோ செக் பண்ண போறீங்க? எஸ், கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே. சோ 10th சோஷியல் சயின்ஸோட குவார்டர்லி கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கும் இல்லையா? சோ அது இப்ப நம்ம ரீகால் பண்ணிடலாம். சோ மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ணிருப்போம், ஷார்ட் ஆன்சர்ஸ், டீடைல்ஸ் அண்ட் பாத்தீங்க அப்படின்னா டிஸ்டிங்விஷ் பிட்வீன் த டேர்ம்ஸ், கொஸ்டின்ஸ் அண்ட் டைம்லைன் மேப் எல்லாமே பார்த்திருப்போம். அதுக்கப்புறமா எல்லாம் பார்த்து முடிச்சாலும் ஒரு ரிவிஷன் நம்ம கொடுக்கறதுக்கு மறந்துடுவோம். சோ அந்த ரிவிஷனை எப்படி நம்ம கொடுக்கலாம் அப்படின்னா ஒரு கொஸ்டின் பேப்பர். ஸோ ஒரு கொஸ்டின் பேப்பரை எடுத்துட்டு இதுல நமக்கு ஆன்சர்ஸ் தெரியுதா அப்படின்னு கூட நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சிலபஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அதுல உங்க சிலபஸ்ல நீங்க எந்த அளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத தெரியறதுக்கு ஈஸியா நீங்க ஒரு கொஸ்டின் பேப்பரை ரீகால் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இல்ல ஃபர்ஸ்ட் பாருங்க, நம்ம சோஷியல் சயின்ஸோட லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பரை நம்ம ரீகால் பண்ண போறோம். ஸோ இதுல உங்களுக்கு எந்தெந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர் தெரியுதோ நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே. சோ இல்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு நமக்கு ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா பி, ரஷ்யா. சோ இந்த क्वेश्चंस எல்லாத்துக்குமே நம்ம ஆல்ரெடி லைவ்ல கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சோ இது வரைக்கும் லைவ் யாரும் அட்டெண்ட் பண்ணல அப்படினால இதுக்கப்புறம் லைவ் அட்டெண்ட் பண்ணுங்க. அங்க நம்ம 1 மார்க் குவிஸ்லாம் நிறையவே பண்ணியிருக்கோம். சோ அதுல நிறைய பேர் லேர்னிங்கும் பண்ணியிருக்காங்க. கரெக்டா? ஓகே. சோ அதனால லைவ் கிளாஸஸ் மிஸ் பண்ணாம ஜாயின் பண்ணிக்கோங்க. செகண்ட் क्वेश्चन பாருங்க, which president of the USA pursued good neighbor policy towards Latin America கேட்டிருக்காங்க. சோ இது எல்லாத்துலயுமே क्वेश्चनல ஹிண்ட்
வச்சு நீங்க படிச்சீங்கன்னா கூட சோஷியல்ல கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். ஆனா வந்து மல்டிபிள் கொஸ்டின்ஸ் வந்து சேமா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ ஒரே மாதிரி ஹிண்ட்டை வச்சுக்காதீங்க. சரியா? ஸோ இங்க குட் நெய்பர் கூட நம்ம வச்சுக்கலாம் இல்லையா? ஸோ இதோட ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட். ஓகே, ஸோ அடுத்தது தேர்ட் கொஸ்டின். ஸோ தேர்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து பாருங்க. எஸ், ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா யூஎஸ் ட்ராப் இட்ஸ் ஃபர்ஸ்ட் அட்டாமிக் பாம் வந்து கேட்டிருக்காங்க இல்லையா? எஸ், ஸோ எங்கன்னு கேட்டிருக்காங்க? ஹிரோஷிமா. சரியா? ஹிரோஷிமா கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின். ஸோ த யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் யூரோப்பியன் allies formed to resist any Soviet aggression in Europe னு கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இதோட ஆன்சர் ஃபோர்த் கொஸ்டினோட ஆன்சர் பி, NATO. சரியா? நாட்டோ. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஸோ இதுல வந்துட்டு சூஸ் த எஸ். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க பாருங்க. ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டை நீங்க வந்து சூஸ் பண்ணணும். ஸோ இதோட ஆப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ், பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஃபர்ஸ்ட்டும் செகண்டும் தான் கரெக்டான ஆப்ஷன். சரிங்களா? அடுத்தது ஹூ வாஸ் தி ஆத்தர் ஆஃப் தி புக் சத்யார்த்த பிரகாஷ். ஸோ இந்த கொஸ்டின்ஸ்ல ரிப்பீட்டடா உங்களுக்கு கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஸோ இது ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இதுக்கு இந்த கொஸ்டின் யாருக்காவது ஆன்சர் தெரியுமா? எஸ், எனிவன்? தயானந்தா சரஸ்வதி. தயானந்தா சரஸ்வதி. சரியா? சோ அடுத்தது 7th கொஸ்டின். சோ 7th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? நார்த் சவுத் எக்ஸ்டெண்ட் ஆஃப் இந்தியா. சோ இதோட கிலோமீட்டர் நமக்கு கேட்டிருக்காங்க இல்லையா? சோ இந்த கிலோமீட்டர் என்ன கிடைக்கும்? 3214 கிலோமீட்டர். சரியா? சோ அடுத்தது 8th கொஸ்டின். சோ 8th கொஸ்டினோட ஆன்சர் என்ன? சோ இதுல ஆன்சர்லாம் உங்களால கெஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா சொல்லுங்க. சோ இந்த 8th கொஸ்டினோட ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிரா. அண்ட் the major import item of India is. so இந்தியால மேஜரா இம்போர்ட் பண்ற ஐட்டம் என்ன? எஸ், சோ உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? டீ. சரியா? டீ தான். நெக்ஸ்ட் வந்து the authority to alter the boundaries of state in India rest with. so இதுல வந்து எது ஆன்சர்? the president, prime minister, state government and parliament. so any guesses? so guess பண்றீங்களா? so guess பண்ணி ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ ஒன்ஸ் அகெயின் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ், 8th ஒன்க்கு நம்ம ஆன்சர் சொன்னோம் இல்லையா? ஸோ வாட் இஸ் 8th ஒன் ஆன்சர் பா? ஸோ 8th ஒன்க்கு ஆன்சர் என்ன? சி. அண்ட் 9th ஒன் நம்ம இன்னும் பார்க்கல. ஸோ 9th ஒன்னோட ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுவுமே சி தான். அண்ட் 10th ஒன்னோட ஆப்ஷனும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சி தான். ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் 11th அண்ட் 12th கொஸ்டின் பார்த்துடலாம். ஸோ 12th கொஸ்டினோட ஆன்சர் ஆப்ஷன் டி பா. சரி, ஆப்ஷன் டி, பார்லிமெண்ட். ஸோ 13th கொஸ்டினோட ஆன்சர், 13th கொஸ்டினோட ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா டி. ஓகேவா? ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா. ஸோ நெக்ஸ்ட் 14th கொஸ்டின். ஸோ இதுல வந்து நீங்க சூஸ் கரெக்ட் ஆன்சர்ஸ்ல எல்லாமே கரெக்டா பண்ணிட்டீங்க அப்படின்னாலே 14 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ குயிக்கா நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே சால்வ் பண்ண பாருங்க. இதுல உங்களுக்கு ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, சிவிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் எல்லாமே கலந்துதான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ், ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். சரியா? சோ இதுல நமக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 6 கொஸ்டினுமே நமக்கு ஹிஸ்டரியில இருந்து கேட்டிருக்காங்க. சரியா? ஃபர்ஸ்ட் 6 கொஸ்டின்ஸ்மே ஹிஸ்டரியில இருந்து கேட்டிருக்காங்கப்பா. சோ அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜியோகிராஃபில நமக்கு எஸ், ஜியோகிராஃபில 11th கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருக்காங்கப்பா. ஓகே, சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜியோகிராஃபி. அண்ட் நெக்ஸ்ட் 11th வரைக்கும் எஸ், இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜியோகிராஃபி. சோ அடுத்த 2 கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவிக்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. சோ அடுத்தது எக்கனாமிக்ஸ்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்கப்பா. சரியா? சோ எவ்வளவு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்கிறத வச்சு நம்ம கொஞ்சம் கெஸ் பண்ண முடியும். ஏன்னா ஹிஸ்டரியில 5 சாப்டர்ஸ் இருக்கு அண்ட் சிவிக்ஸ்ல ஜியோகிராஃபில 5 சாப்டர்ஸ் இருக்கு. சோ சிவிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 சாப்டர்ஸ் தான். சோ அதுல இருந்து உங்களுக்கு மினிமமா தான் கேட்டிருக்காங்க. சோ சாப்டருக்கு 1 கொஸ்டின் கண்டிப்பா வந்து உங்களுக்கு கேட்டுருவாங்க. சரியா? சோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்ட் 2 நம்மளோட எஸ், ஸோ 2 மார்க் கொஸ்டின்ஸ். ஸோ இதில் வந்து எனி 10 எழுத சொல்லி நமக்கு வந்து கேட்பாங்க இல்லையா? ஸோ இதில் மொத்தமாக உங்களுக்கு வந்து 13 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதில் எனி 10 நீங்கள் எழுதுவீங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து நமக்கு ஹிஸ்ட்ரியிலேருந்து கேட்டிருக்காங்கப்பா. ஹிஸ்ட்ரி யூனிட் 1ல 6th கொஸ்டின். சரிங்களா? ஸோ கொஸ்டின் நம்பர் சொல்கிறேன், எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் யூனிட் ஹிஸ்ட்ரியில் யூனிட் 2ல 3rd கொஸ்டின். ஸோ 17th கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ், ஹிஸ்ட்ரியில் யூனிட் 3ல 4th கொஸ்டின் பா. ஸோ அடுத்தது 18th கொஸ்டின் யூனிட் 4 ஹிஸ்ட்ரி யூனிட் 4ல 5th கொஸ்டின். சரிங்களா? யூனிட் 4ல 5th கொஸ்டின். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஹிஸ்டரியில இருந்து தான் லைனா கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு மிஸ்மேட்ச் பண்ணி எல்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ ஆர்டர் வந்து உங்களுக்கு எதுவுமே வந்து மாறாது. ஸோ அதுக்கப்புறமா 19th கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹிஸ்டரியில யூனிட் 5ல
தேர்ட் கொஸ்டின் சரியா. ஸோ இப்போ இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஃபைவ் கொஸ்டின்ஸ்மே நமக்கு எதுல வந்து கேட்டிருக்காங்க, ஹிஸ்டரியில இருந்தா கேட்டிருக்காங்க சரியா. ஸோ ஹிஸ்டரியில டோட்டலா 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதுல நீங்க கிளியரா இருந்தீங்க அப்படின்னாலே எனி 10ல ஸோ ஹிஸ்டரி மட்டும் படிச்சாலே ஈஸியா 5 கொஸ்டின்ஸ் வந்து நீங்க அட்டன் பண்ணிடலாம் இல்லையா. ஸோ அடுத்தது நமக்கு 20th கொஸ்டின். ஸோ ஜியாகிரபி. ஸோ இந்த மெயினா ஹிஸ்டரி ஜியாகிரபில நீங்க நல்லாவே படிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா அதுல இருந்து மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ ஒரு சில டைம் நமக்கு வந்து மாறுறதுக்கு சான்சஸ் இருக்கு சரியா. ஸோ ஜியாகிரபி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து நமக்கு ஜியாகிரபி யூனிட் 1ல தேர்ட் கொஸ்டின் பா. ஸோ அடுத்தது 21st கொஸ்டின். ஸோ ஜியாகிரபி யூனிட் 2ல எஸ் 6th கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 5ல ஜியாகிரபி யூனிட் 5ல 6th கொஸ்டின் பா சரிங்களா. ஸோ இந்த கொஸ்டின் நம்பர்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க 23rd. ஸோ இது சிவிக்ஸ்ல யூனிட் 1ல எஸ் தேர்ட் கொஸ்டின் பா, யூனிட் 1ல தேர்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் சிவிக்ஸ் யூனிட் 2ல 4th கொஸ்டின். நெக்ஸ்ட் 25th கொஸ்டின் சிவிக்ஸ் யூனிட் 3ல 4th கொஸ்டின். ஸோ இதுல வந்து பாருங்க சிவிக்ஸ்ல நமக்கு 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் ஜியாகிரபிலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 கொஸ்டின்ஸ் நமக்கு கேட்டிருக்காங்க சரியா. ஸோ அப்ப ஹிஸ்டரியில தான் நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அப்ப அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம், ஃபோக்கஸ்டா நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ த நெக்ஸ்ட் 26th கொஸ்டின் எக்கனாமிக்ஸ் யூனிட் 1ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் யூனிட் 2ல எக்கனாமிக்ஸ் யூனிட் 2ல 7th கொஸ்டின் சரிங்களா. யூனிட் 2ல 7th கொஸ்டின். ஸோ அதுக்கப்புறமா நம்மளோட கம்பல்சரி கொஸ்டின் இல்லையா. ஸோ கம்பல்சரி கொஸ்டின் எந்த சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்கப்பா, இன்டர்நேஷனல் ஹைவே. ஸோ மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு கம்பல்சரி கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா புக்கினா தான் கேட்பாங்க இல்லையா. ஸோ இந்த கொஸ்டின் நமக்கு ஜியாகிரபி யூனிட் 5 பேஜ் நம்பர் 192ல இருக்கு. ஸோ அதுல இருந்து இன்டர்நேஷனல் ஹைவே வந்து நீங்க ஷார்ட் நோட்டா நீங்க வந்து எழுதிக்கலாம். ஜஸ்ட் 2 மார்க்ஸ் கேட்டிருக்கனால நீங்க மேக்ஸிமம் 3 பாயிண்ட்ஸ் எழுதுங்க போதும் சரியா. ஸோ பாயிண்ட்ஸ் வைஸ் எழுதுங்க, கண்டிப்பா அதோட பிரசன்டேஷன் வந்து சூப்பரா இருக்கும். அடுத்தது எனி 10 இல்லையா 5 மார்க் கொஸ்டின்ஸ். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்க எல்லாமே உங்களுக்கு வந்து fill in the blanks கேட்டிருக்காங்க. அப்ப fill in the blanksல வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான ஆன்சர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பாத்திரலாம் சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு எந்தெந்த ஹிஸ்டரியா ஜியாகிரபியா அண்ட் சிவிக்ஸா எதுல இருந்து கேட்டிருக்காங்கன்னு பாத்துடலாம் ஓகேவா. சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு வந்து எஸ் ஹிஸ்டரியில கேட்டிருக்காங்க யூனிட் 2ல எஸ் யூனிட் 2ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பா, யூனிட் 2ல ஃபர்ஸ்ட். சோ அதுக்கப்புறமா எஸ் ஸோ செகண்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 3 சேம் ஹிஸ்டரியில யூனிட் 3ல செகண்ட் கொஸ்டின் சரிங்களா. ஸோ அடுத்தது நமக்கு ஜியாகிரபில இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ தேர்ட் ஒன் ஜியாகிரபில எஸ் யூனிட் 2ல தெரியுதா. யூனிட் 2ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சாரி யூனிட் 3ல நமக்கு 7th கொஸ்டினா கேட்டிருக்காங்கப்பா. ஸோ நெக்ஸ்ட் வந்து 4th கொஸ்டின் அண்ட் 5th கொஸ்டின். ஸோ இதுல 4th கொஸ்டின் வந்து புக்கிங் கொஸ்டின். ஸோ கெஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஜென்ரலா தான் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களால ஆன்சர் கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஓகேவா. ஸோ அடுத்தது 5th கொஸ்டின் எக்கனாமிக்ஸ்ல யூனிட் 1ல தேர்ட் ஒன் பா. ஸோ இப்போ இதோட ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணிடலாம் சரிங்களா. ஸோ இது எல்லாத்தோட ஆன்சர்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா. எஸ் ஸோ ஆன்சர் யாருக்காவது ஞாபகம் இருக்கா. ஃபர்ஸ்ட் ஒன்னோட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபெர்டினண்ட் எஸ் ஃபெர்டினண்ட் லெசலே சரிங்களா. ஓகே ஸோ அடுத்த கொஸ்டினோட ஆன்சர் பா. ஸோ அடுத்த கொஸ்டினோட ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதா. ரோம், பெர்லின். ஓகே ஸோ கெஸ் பண்ணுங்க சரியா. டோக்கியோ, ஆக்சஸ். ஓகே சோ அடுத்தது லாங்கஸ்ட் டேம் கேட்டிருக்காங்க இல்லையா. சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சூஸ் த கரெக்ட் ஆன்சர்ஸ்ல இருந்து தான் உங்களுக்கு இங்க fill in the blanks வந்து கேட்டிருக்காங்க. சோ இதுல எதுப்பா கரெக்டான ஆன்சர். எஸ் சோ ஹிராகுட் டேம் சரிங்களா. ஹிராகுட் டேம் தான் நமக்கு வந்து லாங்கஸ்ட் டேம் சரிங்களா. அடுத்தது நமக்கு எஸ் ஃபர்ஸ்ட் உமன் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இதெல்லாம் உங்களை ஆன்சர் வந்து கெஸ் பண்ண சொல்லியிருக்கேன், கெஸ் பண்ணி மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஓகேவா. ஸோ இதுல வந்து 2 நேம் வரும் சரியா. ஸோ ஒரே நேம் தான் பட் 2 நேமா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ எந்த நேமுங்கிறத கெஸ் பண்ணி பாருங்க. அடுத்தது 5th கொஸ்டின். ஸோ 5th கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்டரி செக்டர் அதர்வைஸ் கால்ட் அஸ். ஸோ செகண்டரி செக்டரை நம்ம என்ன சொல்லலாம், இண்டஸ்ட்ரியல் செக்டர். ஸோ இந்த கொஸ்டின்ல ரிப்பீட்டடா உங்களுக்கு கேட்டிருக்காங்கப்பா ஓகேவா. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டடாவே உங்களுக்கு வந்து கேட்டிருக்காங்க. சோ மறக்காம எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரியா. சோ அதுக்கு அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க 30th ஃபர்ஸ்ட் ஒன். சோ டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கேட்டிருக்காங்க இல்லையா. சோ இந்த மாதிரி பேஸ்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப கிளியரா வந்து பாத்துக்கோங்க. டெஃபினட்டா இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுருவாங்க. ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, எஸ் ஜியோகிராஃபி பா யூனிட் 2ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन சரிங்களா. அடுத்து யூனிட் 3ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஓகேவா. ரெண்டுமே வந்து ஜியோகிராஃபி தான். வெதர் அண்ட் கிளைமேட் கேட்டிருக்காங்க. அதுக்கு அப்புறம் ரபி அண்ட் கரீஃப் கிராப் செக்ஷன்ஸ் வந்து சீசன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க சரியா. அடுத்து
பி கொஸ்டின். ஸோ பி கொஸ்டின் நமக்கு எதுல இருந்து கேட்டிருக்காங்க? எஸ், ஸோ ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் வந்து கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ அதோட ரீசன் சொல்லியிருக்காங்க. ஸோ கெஸ் பண்ணி பாருங்க எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அடுத்தது 31st question. So 31st question நமக்கு history பா. So history unit 1ல 4th question. So next unit 2ல yes first question பா. சரிங்களா? So இது எல்லாமே அடுத்தடுத்து history தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. So 33rd question வந்து unit 5ல first one. ஓகேவா? So historyல மொத்தமா நமக்கு 3 questions கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது geography பா. So geography unit 1ல second question and இது geography unit 5ல first question. ஓகே, ஸோ அப்போ ஜியாகிரஃபியில் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது சிவிக்ஸ். ஸோ சிவிக்ஸில் நமக்கு எஸ் யூனிட் ஒன்ல ஃபர்ஸ்ட் கொஷின் பா. ஸோ நெக்ஸ்ட் யூனிட் 2ல தேர்ட் கொஷின். சரிங்களா? ஸோ அடுத்தது சிவிக்ஸ் தான் யூனிட் 3ல செகண்ட் கொஸ்டின். சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ப்ரியோரா இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு அண்ட் ரிமைனிங் இருக்கிற கொஸ்டின்ஸ் கூட நீங்க லேட்டர் ஆன் கம்ப்ளீட் பண்ணலாம். சரிங்களா? அடுத்தது எக்கனாமிக்ஸ். ஸோ எக்கனாமிக்ஸ் யூனிட் 1ல செகண்ட் கொஸ்டின் பா. ஸோ அடுத்தது யூனிட் 2ல தேர்ட் கொஸ்டின். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இதுல நோட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சம் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க எல்லாமே அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டைம்லைன் எங்க கேட்டிருக்காங்க? 1930ல இருந்து 1950 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல இருக்கிற டைம்லைன்ஸ் எல்லாமே ரொம்ப கிளியரா வந்து பாத்துக்கோங்கப்பா. அடுத்தது வேர்ல்டு மேப்ல மார்க் பண்ண சொல்லி உங்களுக்கு 5 பிளேசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல டைம்லைனும் மேப்பும் தெரிஞ்சது அப்படின்னா ஈஸியா நீங்க மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இதுல 5 மார்க்ஸ் எடுத்துடலாமா? 41st கொஸ்டின் பாருங்க, அதுல 5 மார்க் எடுத்துடலாம். and 29th question fill in the blanks. so fill in the blanks படிச்சீங்க அப்படினாலே 5 marks வந்து ஈஸியா ஸ்கோர் பண்ணிரலாம். சோ இந்த மாதிரி எல்லாம் நீங்க பாக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். கரெக்ட்டா? எஸ். சோ அடுத்து நமக்கு எஸ் 43rd question detailed answer இல்லையா? சோ இது வந்து நமக்கு ரெண்டுமே ஹிஸ்டரியில இருந்து கேட்டிருக்காங்கப்பா. யூனிட் 2 and இது வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 1. ஸோ இது ரெண்டுமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேஜ் நம்பர் 17ல இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பேஜ் நம்பர் 11ல இருக்கு. ஸோ இதுல இருக்கிற டேர்ம்ஸை மட்டும் நீங்க எடுத்து எழுதினீங்கன்னா போதும். ஸோ ஷார்ட் நோட்டா நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நமக்கு வந்து புக்கிங் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? நீங்க ஆல்ரெடி பார்த்ததையே ஜஸ்ட் நீங்க ரைட் டவுன் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு இது போக ரிமைனிங் இருக்கிற கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ ப்ரீவியஸ் இயர் அதுக்கு முன்னாடி எல்லாம் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்க. நீங்களும் கொஞ்சம் படிச்ச மாதிரி இருக்கும். சரியாப்பா? சோ அது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா மேப். சோ மேப்புக்கு மட்டுமே நம்ம தனியா ஒரு வீடியோ பார்க்கலாம். மேப்புக்கு கண்டிப்பா உங்களுக்கு தனியா வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. அண்ட் எல்லாத்துக்குமே ஆல் தி பெஸ்ட். சோ எக்ஸாம் நல்லா பண்ணுங்க, வெரி குட்டா வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. சரிங்களா? ஓகேவா? சோ எஸ், நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா டெய்லியுமே லைவ் கிளாஸஸ் வந்து போயிட்டு இருக்கோம். சோ உங்களோட லைவ் எப்ப இருக்குன்னு தெரிஞ்சுட்டு மறக்காம நீங்க லைவ் அட்டென்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? சோ எல்லாத்துக்குமே all the best. Thank you all.